எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிக்கி. புதுசாக இது சேனல் ஓப்பன் பண்ணணும் இருக்கேன். எதுக்காகனா என்கிட்ட இருக்க குட்டி குட்டி நாலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பிகே ஃபேமிலிஸ் அப்படி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகேன்றது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பெருசாக யோசிக்கலாம். பிகேன்றது என் பேர் தான். நீங்கள் யோசிக்கலாம், என்ன டாக்டர்னு சொல்கிறான், முடி இவ்வளோ வச்சுருக்கான், தாடி இவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னு தெரியும். வேற ஒன்றும் இல்லை, இன்னும் டாக்டர் படித்து முடிச்சு ரசிக்கிறோம். இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதான் படித்ததையும் கொஞ்சம் தெரிஞ்சதையும் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது மெயினாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலு. ஏன்னா படித்ததை நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ முன்ன என்ன பார்க்கலாமா, நம்ம ஃபஸ்ட்டு ஏன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று என்னன்னா, நீ என்ன டாக்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா? அதனால் நான் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கேன்னா சொல்லலாம். பிஎம்ஐஎஸ் படிச்சிருக்கேன். பிஎம்ஐஎஸ்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லுவாங்கன்னா நேச்சுரோபதிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி அப்படின்றது இப்போது ஆயுஷ் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த இதில் வர எல்லாமே, அதாவது யோகாவாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், அப்புறம் அலோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த கோர்ஸில் நாங்கள் எல்லாமே படிப்போம். ஸோ அதான் அந்த இது படிச்சுட்டே இருக்கேன். ஃபுல்லாக படித்து முடிக்கல. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ படித்து முடிச்சிடறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்மிங் டு த டாபிக். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன பார்க்கலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டே, அதாவது நீங்கள் அந்த இன்ட்ரோ சொல்லி பிஎன்ஐ சொல்லி தந்தல, அப்போ அதை சொல்லிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இப்போ படித்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டுன்னு சொல்லும்போது அது யோகா இருக்குது. யோகாவில் ஒரே ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லிக்கலாம். அந்த சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சக்ராஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக மெயினாக நிறைய சக்ராஸ் இருக்குது. நம்ம உடம்புலேயே நிறைய சக்ராஸ் இருக்குது. அந்த சக்ராஸ் வீக் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய டிசீஸ், அந்த கண்டிஷன்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ அந்த நிறைய சக்ராஸ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா 7 சக்ராஸ் பார்ப்பாங்க. அந்த 7 சக்ரா, அதாவது கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 7 சக்ராஸ்ன்னு போட்டிங்கன்னா அது கலர், ஒரு கலரில் ஒன்று இருக்கும், ஒரு ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதுக்குன்னு தனியாக மந்திராஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம உச்சரிக்கும் போது அந்த சக்கரா கரெக்டாக இயங்கும் போது உங்கள் உடம்புல எந்த வித இம்பேலன்சிங், டிசீஸ் கண்டிஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அந்த சக்கராஸை பற்றி நம்ம இதை பார்க்கணும். அந்த 7 சக்கராஸில் ஃபர்ஸ்ட் சக்கரா மூலாதார சக்கரா. செகண்ட் அதாவது கீழே இருந்து தான் வருவாங்க எப்பயுமே. அதனால் ஃபர்ஸ்ட் சக்கரா மூலாதார சக்கரா, செகண்ட் சுவாதிஷ்டானா, தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன சக்கரானா மணிப்புர சக்கரா, ஃபோர்த்து அநாகத சக்கரா, ஃபிஃப்த்து விசுத்தி சக்கரா, சிக்ஸ்த்து ஆக்ன சக்கரா, செவன்த்து சகசர சக்கரா, எயித்து 7 தான் சொல்லியிருந்தேன். எயித்து என்னன்னா அது குண்டலினி ஆக்டிவேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 சக்கராஸும் கரெக்டாக இருந்தால் தான் லாஸ்ட்டாக அந்த குண்டலினி சொன்னல அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஞானிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஞானிகள்லாம் ரொம்ப நாள் தவம் இருந்து அந்த ஒரு ப்ராக்டிக்ஸ் வாயில் வருது, அங்கேயும் வாங்கி வரல, சரி விடுங்க, அதை வைக்கல. அவங்க ரொம்ப பயிற்சி எடுத்து என்ன சொல்றது, பயிற்சி எடுத்து அவங்க அதை அடைஞ்சிருக்காங்க. குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க பின்னாடி ஒரு ஒளி வட்டம் தெரியும்.
வள்ளலாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுதான், அதே மாதிரி தெரியும் அப்படின்னு வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இங்கே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய், டாட்டா.